Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Bleach episode 35 part 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு ஹினோமாரி தொண்டைகிலேயே கத்திட்டு இருந்தால எல்லாம் அடிச்சு புடிச்சு வந்து பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. என்னன்னா ஐசனை கொன்னு மேல தொங்க விட்டுட்டானுங்க. அவன் பாட்டுக்கு அங்க எங்கன்னு சுத்திட்டு இருந்தான். யாரு இப்படி பண்ணான்னு பயங்கர ஷாக்ல இருப்பாங்க. ஹினோமாரியால இதை ஏத்துக்கவே முடியல. சோ கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அந்த இச்சுமாரு திடீர்னு வந்து ஐயோ பாவம், இது ஒரு மோசமான சிச்சுவேஷன், இப்படி எல்லாம் நடந்திருக்கவே கூடாதுன்னு ஒரு மாதிரி இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். ஆல்ரெடி டோஷிரோ அலாட் பண்ணியிருப்பான், ஸ்குவாட் 3 கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, மெயினா ஐசன் தனியா வெளியில போகும்போது, ஏன்னா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு ஆல்ரெடி அவன் அலாட் பண்ணியிருந்தான். அது மட்டும் இல்லாம இவனுக்கும் அவனுக்கும் தானே முட்டிக்கிட்டு இருந்துச்சு. கரெக்டா இவன் வேற இழுச்சுக்கிட்டே வந்து நின்ன உடனே அவளுக்கு செம காண்டாயி நீ தானே இதை பண்ணன்னு சொல்லி கத்திய வச்சு அவனை அட்டாக் பண்ண போவா. அவன் அந்த அட்டாக்கை தடுப்பான்னு பார்த்தா இடையில கிரா வந்து தடுப்பான். ஏன்னா அவன் தானே ஸ்குவாட் 3யோட லிeutenant, அவனோட கேப்டன். அவன் மேல அவன் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் கைய வைக்க வந்தா, இவன் தானே வந்து தடுப்பான். இச்சிமாரு பாத்தீங்கன்னா ரியாக்ஷனே கொடுக்காம அவன் பாட்டுக்கு போவானா. கிரா இருந்துட்டு வேண்டாம் இறக்கு அப்படின்ட்டு பொறுமையா சொல்லி பார்ப்பான். ஆனா அவ கத்தியை இறக்காம என் வலிய விடுக்கிறா, நான் அவனை கொல்லணும்பா, முடியாதும்பா. இவ காண்டாயி கத்திக்கிட்டே இருப்பா, வலிய விடுன்னு. அவனுமே சத்தமா கத்த ஆரம்பிச்சிருவான், முடியவே முடியாதுன்னு. இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு கத்திக்கிட்டே கிடப்பாங்க. அதுக்கப்புறம் ஹினோமாரி வேற வழி இல்லைன்னு சொல்லி அவளோட ஸ்வாட டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த இச்சுமாரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ரியாக்ஷனே கொடுக்க மாட்டான். ஆக்சுவலா இது பிரைவேட்டா டீல் பண்ண வேண்டிய கேஸ், ஆனா பப்ளிக்கா இப்படி நின்று சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுவே பெரிய தப்பு. இதுல வேற ஸ்வாடெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்ல, இனி இதுக்கப்புறம் அவளை நார்மலா ஹேண்டில் பண்ண முடியாது. நீயுமே எனிமிதான்னு சொல்லிட்டு கீரா அவன் ஸ்வாடையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஓங்கி அடிப்பான். அதுக்குள்ள இடையில டோஷிரோ வந்து ரெண்டு பேத்தையுமே தடுத்து ரெண்டு பேத்தையும் மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவான். அது மட்டும் இல்லாம ஹினோமாரியை பயங்கரமா திட்டுவான். ஏன்னா இப்படி ஒரு நிலைமையில அவளோட கேப்டனை கீழே இறக்கி உண்மையான காரணம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்காம இப்படி ஈஸியா ஒருத்தர் மேல பழிய போட்டால, இந்த விஷயத்தை பத்தி நான் ஹெட் கேப்டன் இன்ஃபார்ம் பண்ண போறேன், அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேத்தையும் வந்து டிடென்ஷன்ல போட சொல்லிடுவான், இல்லைன்னா இதே மாதிரி தான் சண்டை கட்டிட்டே இருப்பாங்கன்னு. அவளுக்கு ஐசனை பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அப்படியே திரும்பி இச்சுமாருவ பாப்பா, கொலை கால்ல போவா. அவன் அப்பவும் இழிச்சுக்கிட்டே பாப்பான். வில்லத்தனத்தை வேற லெவல்ல பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இச்சுமாரு சும்மா இல்லாம டோஷிரோ கிட்ட உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிப்பா அப்படின்ட்டு நக்கலா பேசுவானா. அவன் கடுப்பாயி இங்க பாரு, உன்னால ஹினோமாரிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்புறம் உனக்கும் இதே நிலைமை தான், ஜாக்கிரதாம்பா. நீ எதுக்கு இப்படி பேசுறன்னு எதுவுமே தெரியாத மாதிரியே கேட்பான். ஆனாலும் டோஷிரோ நீ நல்ல நடிகண்டா, ஹினோமாரி பிளட் ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் சரி நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்ட்டு அவன் டெரரா சொன்னா. ஐயோ ரொம்ப பயமா இருக்குது, நான் வேணா அவளை யாருமே அட்டாக் பண்ணாத மாதிரி பத்திரமா பாத்துக்கிறேன், ஒன்னும் கவலைப்படாதன்னு நக்கல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரி ரியாக்ஷனை கொடுத்துட்டு அவனை மேல இருந்து கீழே இறக்குவாங்க. ஆனா அதுக்காக ஐசனை இச்சுமாரு தான் கொன்னாங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல. பாப்போம் எப்படியும் ஃபியூச்சர்ல தெரிய வரும்ல. அப்படியே கட் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல காட்டுறாங்க. காஞ்சு அப்பந்தான் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு எந்திரிப்பான். கால்ல ஏதோ வெயிட் ஏறி குளுன்னு இருக்கிற மாதிரி பீலிங். என்னடான்னு பார்த்தா அந்த யமடா பைய தூங்குறேன்னு சொல்லி வாயில இருந்து எச்சிய ஒலிக்கி இருப்பான் அவன் கால்ல. உடனே அவனை தள்ளி விட்டுட்டு அடா லூசு பையில பேண்ட நாரடிச்சிட்டியாடா, எவ்வளவு காய்ச்சலியான பேண்ட் தெரியுமான்னு புலம்பிட்டு இருப்பான். என்னடா குலைச்சிக்கிட்டு இருக்கேன்னு இச்சுக்கோ வருவான். ஆளை பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பான். அது மட்டும் இல்லாம யமடாவை டிஸ்டர்ப் பண்ணாதான்பா, ஏன்னா அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி இவனோட காயம் வலி எல்லாத்தையும் குணப்படுத்தினது மட்டும் இல்லாம காஞ்சு தூங்கிட்டு இருக்கும் போது கூட அவனுக்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பான். விடிய ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பான். அவ்வளவு டயர்டு ஆனாலுமே கேப் விடாம ஹெல்ப் பண்ணான். பரவாயில்லையே, பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே. சரி, இனி நிலைமை எப்படியும் முன்ன விட மோசமாகத்தான் போகுது. ஏன்னா இவனுங்க பண்ண வேலைக்கு இங்க ஆப்பனன்ஸ் எல்லாம் வெறியா இருப்பானுங்க. இனி சண்டை முன்ன விட மோசமா தான் இருக்கும், நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கியான்னு கேட்டா அவன் அப்படியே ரூக்கியாவை நினைச்சு பார்ப்பான். இனிமே அவன் மைண்ட்ல அவ அழுதுட்டு போன விஷயம் தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. கண்டிப்பா எனக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அண்ணா இங்க வந்தது ஒன்னும் டூருக்கு கிடையாது, சூவர் சிஸ்டத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கு. எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துடலாமா. அந்த டைம் சடனா யமடா எந்திரிச்சு ஐயோ எடிய விட்டுருக்கே, எதுவும் பண்ணிடாதீங்க, நான் எதுவுமே பண்ணலைங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த லூசு பயலுக்கு தாங்க அப்படின்ட்டு சரண்டர் ஆயிட்டான். அட பேதியில போனவனே. அதுக்கப்புறம் குட் மார்னிங் மானா, என்ன கனவுடான்னு கேட்டா சொல்ல முடியாத கனவும்பா. அப்படியே கட் பண்ணா நம்ம ரூக்கியாவை அடைச்சு வச்சிருக்க பில்டிங்ஸ்க்கு எல்லாம் முன்னாடி முள்ளு மண்டையை வச்சுட்டு ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். எப்படியும் அடுத்து இந்த வழியா தான் வருவாங்க, வந்தவன பொலந்துறணும்னு. அது யாரு என்னன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவனை தாண்டி போய் எப்படி நம்ம பையன் ரூக்கியாவை காப்பாத்த போறான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.